இன்று தந்தையர் தினம். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். எனக்கு எரிச்சல் வருது, கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். நீதான் பேசுறியா? 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், என்னடா இந்த நடிப்பு, நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட. என் கோபத்தை கிளப்பாத ஐயா. இன்னைக்கு உங்க முன்னால ஒரு கொலையே விட போகுது. மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இத புடிங்க ஐயா. நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கிறேன். இதால என்ன அடிங்க ஐயா. தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரிதல்ல. நாதாரி குடும்பம்டா. அதே வேளையிலே ஐயா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனுடைய கடமையும் கூட. மரியாதை கோட்டை கலட்டும் செருப்படுத்த ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. இந்த சீக்காளி அடிச்சு நீ கொலையாளி ஆயிராதப்பா. நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீயாடா 7 மணிக்கு அப்படியே உனக்கு நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்குன்னு சொல்லிட்டு செய்யலாம். பிரச்சனையே நீதானடா. ஐயா அவர்களே வருத்தப்படாதீங்கள், கவலைப்படாதீங்கள், கோவப்படாதீங்கள். இதெல்லாம் நடக்காது தம்பி. இனி ஏமாற்றும் வேலை நடக்காது. காக்கா பிடிக்கிற வேலை நடக்காது. ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி. உங்களுடைய கனவுகளை நினைவாக்குவோம். 45 ஆண்டு காலம் உழைப்பு, உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. ஆமா, உனக்கு இப்ப என்னடா வேணும்? நீங்கள் இன்று தேசிய தலைவர். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா? கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையில் என்னால் மறக்க முடியாது. பஞ்சு கிருஷ்ணா நெஞ்ச நக்காதரா. இந்தியாவிலே மூத்த அரசியல் தலைவர் ஐயா அவர்களே என்று சொன்னார். தமிழ்நாட்டில் சொல்ல, இந்திய அளவிலே. அவனுக்கு வடிகட்டின முட்டாள்னா நீ வடிகட்டாத முட்டாள். அந்த மதிப்பு, மரியாதை எல்லோருக்கும், எங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் இருக்கிறது. இதானே எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா? இருந்த மரியாதை கருத்தியாடா. இந்த தந்தையர் தினத்தில் அன்று உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்து, சீமா என்ன கேட்க போறேன்? இந்த வேகம் அப்படியே போனோம், இந்த வேகம் தொடரணும், இந்த வேகம் போனோம். பெரிய டாக்டர் பல்ச புடிச்சு பாக்கலாம். மஞ்சமாக்கா பாலு அவர்கள் சொன்னது போன்று இன்னைக்கு பாட்டாளி கட்சி கடந்து வந்த பாதை சாதாரண பாதை கிடையாது. இதெல்லாம் சும்மா வரல. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு களவாணித்தனங்கள், எவ்வளவு கற்பழிப்புகள். இவ்வளோ சிரமம், எவ்வளோ கஷ்டம், எத்தனை ஜெயிலு, எத்தனை தியாகம், உயிர் தியாகம். இப்ப எதுக்கு நீங்க முதல்வன் ரகுவரன் மாதிரி ட்ரை பண்றீங்க? மிஸ்டர் மன்னாரு, நான் வந்து நீங்க மிதிச்சு ஏறி வந்த படியில பேசிட்டு இருக்கேன். இவ்வளோ பேர் இங்க இருக்கிறவங்க, வராதவங்க, வந்தவங்க எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை வளர்க்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தையில என்ன அனாதையா போட்டு போனப்போ உன்னை தூக்கி வளர்த்தாரா? என்னை தூக்கிட்டு போய் பிச்சை எடுத்து வளர்த்துக்கிட்டான். இப்படி பெரிய நான் என்ன காசு வாங்கிட்டேன், நான் அது வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேன். ஒண்ணு தெரியாத மாதிரி என் கட்சிக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் நான் துரோகம் பண்ணனா அதுதான் என் வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும். ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனை தடவை செத்துருக்கணும் என்ன? என் கட்சியும் என் சமுதாயத்துக்கும் எனக்குமே என்னால துரோகம் பண்ண மாட்டேன், பண்ண முடியாது. மாற்றம் முன்னேற்றம் மேங்கமணின்னு போட்டிருந்தீங்க. நீங்க ஆட்சி மாற்றம் கொண்டு வரீங்க நான் நினைச்சேன். பார்த்தா அப்படி போய் கூட்டணி வச்சிட்டீங்களா? இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு தம்பி. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? மாற்றம். மாற்றம். இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாற்றம். முன்னேற்றம் மேங்கமணின்றது அதனால அவங்க கட்சிக்கு முன்னேற்றம். நம்மளால வேற மூணாவது என்ன போட்டுருந்துச்சு? மேங்கமணின்னு போட்டு. நான் தானே, எனக்கான முன்னேற்றம் தானே. அப்ப நீங்க மக்கள் கண்டிப்பாக போடலையா? அது நான் போடவே இல்லை. மக்கள்னு ஏதாவது இருந்துச்சா? மாற்றம் முன்னேற்றம் மக்கள் என் பெயரா போட்டிருந்தேன். மாற்றம் முன்னேற்றம் என் பெயர். சோ எனக்கு தான் முன்னேற்றம். அது நீங்க புரிஞ்சுப்பீங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க வா. நாடுகாரப்பே. எனக்கு நோக்கம் இந்த கட்சி, இந்த சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதான் என்னுடைய நோக்கம். அப்படி ஓரம் ஒண்ணு போ.
அது என்னால முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது, தூய்மை இருக்கிறது. எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. எல்லாத்துக்கும் மேல் என் பின்னால் கோடிக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளும் இருக்கின்றார்கள். ஒரு பிக்கிங்கானா என்னை நம்பி இருக்கின்றார்கள். அவர் நம்பிக்கைக்கு என்னைக்குமே நான் சொல்ல போகணும். முகரக்கட்டிய பார்த்தாலே மூட விட்டு ஆகுதுடா போடா. எவ்வளவு பார்த்துட்டேன் நான். இந்தியாவே நான் அமைச்சரா 5 ஆண்டு காலம் பார்த்த தமிழ்நாடு என்ன இருக்கு? அந்த அன்புமணி ராமதாஸ் ராஸ்கல் பார்லிமெண்ட்டுக்கு போனதில்லை. இந்த கட்சியை வழிநடத்த முடியாதா? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதா? தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வர முடியாதா? உறுதியா முடியும், உறுதியா முடியும். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? நம்பிக்கை, தைரியம், துணிச்சல், செயல் திட்டம், திட்டங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது. காமெடி தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கா இருக்கு இதெல்லாம்? நீயே ஒரு மொட்டை பையன், கல்யாணம் ஆகாத கன்னி பையன் சொன்ன. யார் நமக்கு எதிரி? யார் எதிரி? திமுக எதிரி. திமுக விமர்சனம் பண்ணுங்க, திமுக எதிருங்க. ஏன்னா நமக்கு துரோகம் பண்ணது திமுக. நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம், நமக்குள்ளே சர்ச்சை வேண்டாம், நமக்குள்ளே பதிவுகள் வேண்டாம். நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம், நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிகளா இருக்கிறோம், மாவட்ட எல்லாமே ஒரே குடும்பம். நமக்குள்ள யாரும் எந்த விமர்சனம் தேவையில்லை. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைக்கிறல? அவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு கூட்டம் வந்தது. எப்படி வந்தாங்க? பாசத்துல வந்தாங்க, பாசத்துல வந்தாங்கய்யா. இது என் பாச கூட்டம். ஆமா ஆமா, காசு வாங்கின கூட்டம். இந்த கூட்டத்தை கூட்டப்பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். நீ பார்த்தா நம்ம கட்சிக்காரர் பக்கத்துல சக்கரவர்த்தின்னு வழக்கறிஞர், அட்வொகேட் சுட்டுறாங்க, துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணலாம். யார் காரணம் இருக்கு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் காரணம். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. உங்களால முடியலன்னா இந்த துறையை வேற யாருக்கும் கொடுத்துட்டு போகல, நல்லா இந்த துறையை நடத்த கொடுத்துட்டு போங்க. நீதான் அந்த நல்ல பையனா? உங்களால எந்த துறையை இயக்க முடியல எனக்கு தெரியணுமே. ஐயா எம்பிட்ட அறிவு காது வலிய வலியுது, அறிவு கிட்ட கொட்டுது, தொடக்க முடியாம திணறாங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இன்னும் மக்களை தெளிவுபடுத்ததான் வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் தேதி நான் ஒரு நடைபயணத்தை தொடங்கியிருக்கின்றேன். ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். எதுக்கு இந்த நடைபயணம்? உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படா தெரியும்? என்ன புரு புருங்கிற? இந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நடைபயணம். இவன் ஒரு டால் தான். போதும், இவர்கள் ஆண்டுல போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். உனக்கு எவனா எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இனி இவர்கள் மறுபடியும் ஒரு பேச்சுக்கு வரமாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு மறுபடியும் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பயப்படுறியா குமாரு? இந்த குடும்பம், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் நாசமாயிடும். எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. இந்திய லெவல்ல பெண்களுக்கு அகைன்ஸ்டா கிரைம் நடக்கிற எந்த ஸ்டேட்? தமிழ்நாடு நம்பர் 1 கிடையாது. தமிழ்நாடு நம்பர் 1 கிடையாது. நான் ஆதார் நான் இந்த வீடியோல போடுறேன். அசாம் சரி, அதுக்கு தமிழ்நாட்டுல வாங்க. எங்க ஓடுறீங்க? உத்தரப்பிரதேச பஸ்ல இருக்கு. அப்பதான் பிஜேபி வார்ம் அப் ஆயிடுச்சு. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தந்தை என்கிற முறையிலும் மூத்தவர் என்கிற முறையிலும் என்ன முரண் இருந்தாலும் கூட அவருக்குரிய மரியாதையை பொதுவெளியில் அவர் செலுத்தி இருக்க வேண்டும். அது இல்லைங்கிறதுனால தான் வலதுசாரிகள் உள்ள நுழைகிறாங்க, ரொம்ப வெளிப்படையே உள்ள நுழைகிறாங்க. இது மாதிரியான ஒரு இயக்கம்ங்கிறது வந்து தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகளை பண்ணாங்க, வீட்டை கொளுத்துனாங்க, அல்லது இன்னைக்கும் கோயிலில் நுழைவிடாமல் தடுக்கிறாங்கிறதெல்லாம் ஒரு புறம், அது தனி, அதை நம்ம எதிர்கொள்ளலாம். ஆனா இது போன்ற இயக்கங்கள் தான் சனாதன சக்திகள் இங்கு நுழைவிடாமல் தடுக்கிற இயக்கங்கள். பிஜேபி மாதிரியான அமைப்புகள், அந்த கட்சிகள் வளர விடாமல் தடுக்கிற இயக்கங்கள். அதிமுகவும் திமுகவும் பாமகவும் இது மாதிரியான கட்சிகள் இங்க இருக்கிறதுனாலதான் மோடி அமித்ஷாவுடைய திட்டங்கள் இங்க எடுபடல. பணத்துக்காக ஐயவ மருந்து அவர் கூட போனியே, குலசாமி ஐயவ மருந்து அவர் கூட போனியே, அவருக்கு வயசாயிடுச்சு என்று சொல்லி அவர் கூட போனியே, ஐயாவால இனி என்ன தேரும் அவர் கூட போனியே, ஐயா நீச்சல் குளத்துல குளிக்கிற நேரத்துல அவர் கூட போயிட்டியே, குளித்து முடித்து முடிஞ்சு துடைக்கும் போது பணிவு போயிட்டு இருந்தியே, சீ 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 சீச்சி நீ ஒரு சீ, சீச்சி நீ ஒரு சீ. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. ஆனால் இந்தியா முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லயுமே பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும்.
ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய கட்சியோட பிஜேபி கூட்டணி சேரும். அப்படி சேர்ந்த பின்பு அந்த கூட்டணி என்பது கொஞ்ச நாள் அதனுடைய டைனமிக்ஸ் மாறிடும். பிஜேபி பெரிய கட்சியா வளர்ந்துரும். இது வேறு எந்த கட்சிக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு. இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது, நடக்க போகிறது. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புலி வாழை புடிச்சிட்டீங்க மிஸ்டர் நல்ல தம்பி. வாழை விட்டீங்கன்னா புலி உங்களை கடிச்சிரும் மிஸ்டர் நல்ல தம்பி. டேய் என்னடா மிஸ்டர் நல்ல தம்பின்ற, நீங்க புடிச்சிட்டீங்கன்ற, உங்களை கடிச்சிருன்ற, ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரியே பேசுற. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.